ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்பு ரணகலமான கதை. வாங்க. ஒரு ஊர்ல ரகுமான் என்ற ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப ஒழுக்கமானவர். எதையும் அவசரப்படாமல் செய்வார். அவர் ஒரு சிறிய வியாபாரம் செய்து நல்லா சம்பாதித்து வந்தார். தினமும் ஒரே கடைக்கு போய் பொருட்கள் வாங்குவார். எப்பொழுதும் கேஷ் கொடுத்துதான் வாங்குவார். கடைக்காரனுக்கும் அவருமே நல்ல மதிப்பு. ஒரு நாள் அந்த கடைக்காரன் அவரை பார்த்து யோசித்தான். இவர் நன்றாக பணம் கொடுத்து வாங்குறாரே, இவர்கிட்ட நம்ம ஓடாத கம்பெனி தள்ளிவிட்டா நல்லா இருக்குமே என்று மனதில் நினைத்தான். ஒரு நாள் மெதுவாக பேச்சு தொடங்கினான். சார், உங்களுக்கு நல்ல திறமை இருக்கு. இங்க ஒரு கம்பெனி இருக்கு. நாங்க அதை விற்க நினைக்கிறோம். நீங்க எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா நடத்த முடியும். உங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு என்று புகழ்ந்து பேசினான். ரகுமான் முதலில் தயங்கினார். ஆனா தினமும் கடைக்கு போகும்போது அதே பேச்சுதான். சார், இந்த மாதிரி வாய்ப்பு தினமும் வராது. உங்களை மாதிரி ஆளுக்கு இதுதான் சரியா இருக்கும். நாங்க நம்புறதுனால தான் உங்களிடம் சொல்றோம். இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தி அவர் மனதை கிளறினான். சில நாட்களிலேயே அந்த கம்பெனியை வாங்க இருவர் சேர்ந்து முடிவு செய்தார்கள். ரகுமானுடன் அவருடைய நண்பர் குமார். குமார் கொஞ்சம் யோசிப்பவர். ஏன் இவங்க விற்கிறாங்க? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? முதல்ல நாம் விசாரிப்போம் என்றார். ஆனா ரகுமான் சொன்னார், முன்னாடி வச்ச கால நான் பின் வைக்க மாட்டேன். இது நமக்கு நல்ல வாய்ப்பு. பயந்தா முன்னேற முடியாது. குமார் ஆராய்ச்சி செய்தார். கணக்கு பார்த்தார். அந்த கம்பெனி ஏற்கனவே நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருப்பது தெரிந்தது. உடனே அவர் பின்னுக்கு வாங்கினார். எனக்கு இது சரிப்பட்டு வரும்னு தெரியல, நான் விலகுகிறேன் என்றார். ஆனா ரகுமான் மட்டும் மன உறுதியா இருந்தார். நான் வாங்குகிறேன், நான் நடத்தி காட்டுகிறேன். கம்பெனி அவரிடம் வந்தது. முதல் ஆண்டு நஷ்டம். 2ஆம் ஆண்டு இன்னும் அதிக நஷ்டம். 3ஆம் ஆண்டு கடன். நாளைக்கு சரியாயிடும் என்று தன்னைத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டார். ஆனால் உண்மை மாறவில்லை. 5ஆம் ஆண்டு வீடு அடமானம். 8ஆம் ஆண்டு சேமிப்பு முடிந்தது. 10ஆம் ஆண்டு முழுக்க கடனில் மூழ்கினார். அப்பொழுதுதான் புரிந்தது, ஒருத்தன் ஏன் விதிக்கிறான் என்று யோசிக்கணும். நமக்கு தர்ற வாய்ப்பு எல்லாம் பொன்னில்ல, சில சமயம் அதுவும் சுமை. ஒரு நாள் அவர் குமாரை சந்தித்தார். குமார் சிரித்து கேட்டார், அண்ணா எப்படி இருக்கீங்க? ரகுமான் அமைதியாக சொன்னார், கண்மூடித்தனமா நம்பினதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. வாங்கறதுக்கு முன்னாடி ஆய்வு பண்ணணும். புகழ்ந்து பேசுறாங்கன்னு எல்லாம் நமக்காக பேச மாட்டாங்க. சில நேரம் தங்களுக்காக தான் பேசுவாங்க. அவர் அனுபவம் கற்றுக் கொடுத்தது, யாராவது விற்கிறாங்கன்னா ஏன் விற்கணும்னு கேட்கணும். வாங்கறதுக்கு முன்னாடி கணக்கு பார்க்கணும். உசுப்பேத்தி வந்தா 2 நாள் தூங்கணும். முழிச்சு கேட்டா இன்னும் அதிகமா யோசிச்சு பார்க்கணும். அவசரம் வாழ்க்கையை உயர்த்தாது, ஆராய்ச்சி தான் உயர்த்தும். இந்த கதையின் மூலமா உசுப்பில் வாங்கினது உழைப்பில் திரும்ப வராது. வாங்கறதுக்கு முன்னாடி யோசிச்சா வாழ்வை காப்பாத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களை யாராவது உசுப்பேத்தி உசுப்பேத்தி ரணகலமாக்கியிருந்தாங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.